இரட்டை இலை சின்னம் வழக்கில் மிக முக்கியமான உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று பிறப்பித்திருக்கிறது. வரும் 23ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டும் என்றும் 2 ஆண்டுகளாக இந்த வழக்கு மீது எந்த நடவடிக்கையும் ஏன் எடுக்கவில்லை என்று அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி தொடர்ந்த அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இன்று டெல்லி உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கின் முழுமையான விவரங்கள் மற்றும் இன்றைய உத்தரவு தொடர்பாக நம்மிடையே அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். புகழேந்தி சார், வணக்கம் சார். வணக்கம் கண்ணன். வணக்கம் சத்தியம் தொலைக்காட்சிக்கு எனது வணக்கம். கேட்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம் சார். இந்த உத்தரவின் மூலமாக இரட்டை இலை சின்ன தொடர்பான வழக்கில் வரும் 23ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து உத்தரவிட வேண்டும் என்று ஒன்று. இன்னொன்று, 2 ஆண்டுகளாக இந்த வழக்கை ஏன் நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்றும் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்த 2 கண்டனங்களும் என்ன காரணம் சார்? அதுதான் தேர்தல் ஆணையம், நம்ம தலைமை தேர்தல் ஆணையம். அதுதான் இப்படி கேட்ட பதிலே என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணன், இந்த வழக்கு நீங்க நம்புற மாதிரியே இருக்காது. 15/3/24 இந்த வழக்கை டெல்லி உயர் நீதிமன்றத்தில் போய் தொடர்ந்தேன். அப்ப தொடர்ந்து இரட்டை இலை ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சிவில் நீதிமன்ற டிஸ்பியூட் இருக்கு, கேஸ் முடிகிற வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. ஈரோட்டுக்கு ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸா இந்த ரெட்டையிலையை ஒதுக்குறோம், 2 பேரும் ஒத்து போய் தேர்தலை நடத்திக்கோங்க. ஆனா ஈரோடு பை எலெக்ஷனுக்கு பின்னாடி ரெட்டையை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிடும். நம்ம அதை தொடர்ந்து அதை கோடிட்டு ஒரு மனுவை தாக்கல் பண்ணி ஏகப்பட்ட மனுக்கள் பெண்டிங் இருந்தது, உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையத்துல. இந்த தேர்தலை அன்றைய தினம் நான் தொடுத்த பொழுது இதே நீதியரசர் தத்தா அவர்கள், சச்சின் தத்தா அவர்கள் தான் இருந்தாரு. அவர் விவரமா கேட்டு எல்லாத்தையும் கேட்டறிந்து 4 மணிக்கு காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் வரப்போகுதுன்னா 12 மணிக்கு தான் உத்தரவு போடுறாரு. வேக வேகமா, ஏன்னா 2 டேஸ்ல கேட்டு அறிந்து உத்தரவு பிறப்பித்தார். உடனடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் நீங்க ரெட்டையிலைய அலாட் பண்ணணும்னு சொன்னார். ஆனால் இதுவரை இந்த நீதிமன்றம் அதை கேட்கவே இல்லை கண்ணன். அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. 2 நீதிபதிகள், இந்த நீதிபதி இல்லாமல் 2 பேரிடம் இந்த மனு திரும்ப திரும்ப வந்து மிக சீரியஸா லாஸ்ட் டைம் நீங்க உடனடியாக பதில் தாக்கல் பண்ணனா கடுமையான நடவடிக்கை எடுக்கின்ற அளவுக்கு போயிடுச்சு. ஆகவே மன்னிப்பு கேட்டு ஒரு மனுவை இப்பொழுது சமர்ப்பித்திருக்கிறார்கள். நாங்க தப்பா பண்ணிட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா 5300 ஜாயின்ட் பெஞ்சில் கேஸ்ல சென்னை, உங்களுக்கு தெரியும், நீதியரசர் சுப்பிரமணியம் ஒரு உத்தரவை பிறப்பித்தார். எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதிகாரம் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பும் அதிகாரம் இருக்கிறது என்று வடக்கு சூரியமூர்த்தி என்பவர் தொடர்ந்திருந்தார். அதுல போய் என்ன தேவையில்லாம பார்ட்டி பண்ணி என்னையும் ஆர்கியூ பண்ண வச்சு இந்த எலெக்ஷன் கமிஷன் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கில் கூட்டு கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த டெல்லி உயர்நீதிமன்ற வழக்கையே கையில எடுத்துக்கொள்ளவில்லை. அது பாத்தீங்கன்னா 3680 அது நம்பர். ஆகவே நம்ம என்ன சொல்றோம், டெல்லி நீதிமன்றத்தை அவமானப்படுத்தி அந்த உத்தரவை எடுக்கவே இல்லை, அதை பத்தி கவலைப்படவே இல்லைன்னு சொல்லி அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கு தான் இன்னைக்கு வந்துச்சு. வந்ததும் இந்த சுப்ரீம் கோர்ட்டை கோட் பண்ணி ரெட்டை இலையை டிஸ்பியூட் ஃபைல்ல இருக்கு, யாரும் உரிமை கொள்ளக்கூடாது என்பதுதான் நமது வாதம். அதை வைத்தோம். அது நீதிபதி தமிழ்நாடு எலெக்ஷன் வருதுன்னு சொன்னார். அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அடுத்த மாசத்துக்கு கொண்டு போனாரா. ஐயா ஆகாது, இப்ப வந்துருங்க, எல்லாம் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்க உத்தரவு போட்டிருக்காங்க, ஆகவே ஒரு வாரத்துக்குள்ள வரலன்னா இது வேஸ்டா போயிடும் சொன்னோம். ஆகவே 23ஆம் தேதிக்குள் இது உடனடியாக இதற்கு பதில் தந்து முடிவெடுக்க வேண்டும். முடக்கலாமா வேண்டாமனு அந்த பயன்படுத்தலாமா, யார் பயன்படுத்தலாம் என்பது குறித்து இந்த 23ஆம் தேதிக்குள்ள தேர்தல் ஆணையம் சொல்லணும். அதான் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் சொல்லணும். நீங்க கேட்டது உண்மை. 2 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு உத்தரவும் பிறப்பிக்காமல் இதை கையில வைத்திருப்பதற்கு காரணம் என்னவென்பதையும் நீதிபதி இன்றைய தினம் கேட்டுவிட்டார். ஆகவே அவங்க சொன்னது எடுபடல. 23ஆம் தேதி என்ன நடக்கிறது, உரிமையியல் நீதிமன்ற வழக்கு இன்னும் விசாரணை முடியல, அதனால நான் இதுல முடிவெடுக்க முடியாது அப்படின்னு கூற முடியுமா? முடியாது சார். அப்படி சொன்னா நீங்க ரெட்டையிலையை அலாட் பண்ண முடியாது கண்ணன். அது வரைக்கும் ரெட்டையிலையை கொடுக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு இருக்கே. அதை ஏமாத்தி தானே இவங்க எடப்பாடி பழனிசாமியும் தேர்தல் ஆணையமும் இப்படி ஏமாத்தி தானே இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே உச்ச நீதிமன்ற ஆணையை புறக்கணித்து விட்டார்கள் என்பதுதான் எனது வாதம். ஆகவே 23 அப்புறம் அன்னைக்கு பார்த்துட்டு அடுத்த நாளே சுப்ரீம் கோர்ட் மூவ் பண்ண மாட்டோம், விட்டுருவோம் மாட்டோமோ.
ஆகவே இரட்டை இலையை பொறுத்தவரை பழனிசாமிக்கு கைக்கு போகக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக குறிக்கோளுடன் இருப்பதுதான் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஓகே சார், நன்றி சார். பூலே சார், மிக்க நன்றி. இந்த வழக்கு மிக்க நன்றி கண்ணன். வணக்கம், வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி.